வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப்ரிக்கன் மியாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சன் பிள்ளையார் சுழிக்கோலம் எப்போவுமே கண்டினியூஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ அந்த பூஜையும் இன்றைக்கி பண்ணியாச்சு. இன்றைக்கி பூஜைக்கு அருகம்புல்லும் கிடச்சிது. நான் இன்றைக்கி வாக்கிங் போகும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு அது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஸோ இனிமேல் எது கிடைச்சாலும் கிடைக்கலாம், அருகம்புல் கண்டிப்பாக கிடைக்கும். பூவும் கிடைக்கும். இங்கே சீசனுக்கு தகுந்த மாதிரி நான் எந்த பக்கத்தில் போகிறேனோ அந்த பக்கத்தில் கிடைக்கும். அதனால் நான் தெரியாத பக்கத்தில் போய்ட்டு பூ அடிப்பேன். அதுவும் இல்லாமல் இப்போ சீசன் வேறு முடியுது. ஸோ சீசன் முடியறதுனால பூக்கள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் மன நிறைவாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், பூஜையில் எவ்வளோ அழகாக இருக்குது. பூக்களை வச்சு சாமி படங்களுக்கும் பூக்களை வச்சு அர்ச்சனை பண்ணதுக்கப்புறம் மனசு ரொம்ப நிறைவாக இருக்குங்க. இன்றைக்கி இந்த பூஜையை நிறைஞ்ச அமாவாசை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். ஆஸ் யூஷுவல் என்னோடய பிள்ளையார் சுழி போட்டு கோலம் போட்டு பிள்ளையாரை வேண்டுதல் வச்சு நம்ம நிறைவேறுறது ஒரு ஐதீகம். ஸோ பிள்ளையார் சுழி கோலம் போட்டு எப்படி பூஜை பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்ட்டு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஸோ ரொம்ப சிம்பிளான பூஜை தான். ஸோ பிள்ளையார் சுழி கோலம் போட்டு பிள்ளையாரோட பூஜையை ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். ஆனால் இது தொடர்ந்து நம்ம வேண்டிக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, 27 நாட்கள் தொடர்ந்து செய்யணுங்க இந்த பூஜையை. என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ நான் அதோட பலனை அடைஞ்சேன். அது உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க. அதனால் மீறி ஒரு சில சக்திகள் இருக்குது அப்படின்னா அது கடவுள் நம்பிக்கை தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதில் சொல்லுவாங்க. இப்போது பிள்ளையார் சுழி கோலம்னா நம்ம ஓம் அப்படின்னு எழுதுவோம் இல்லையா? அதாவது ஒரு வேலையை ஆரம்பிக்கிறப்போ ஓம் போடுவோம் பாருங்கள். ஸோ நான் இப்போ இந்த இதில் காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி சிம்பல் போட்டு 21 இது மேலே 1, அதுக்கு கீழே 5 5 4 லைன் போட்டிங்கன்னா உங்களுக்கு 21 கவுண்ட் வந்துடும். கடவுள் என்னங்க, நம்ம மன நிம்மதிக்கு தான் கொடுக்குறாரு கடவுள். ஓகே, அந்த மாதிரி போட்டுட்டு ஜஸ்ட் இதுக்கு நைவேத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாலாம் நைவேத்தியம் வைக்க தேவையில்லை. பால் சர்க்கரை நைவேத்தியம், இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸ் நைவேத்தியம், இல்லை உங்களுக்கு வசதி டைம் இருந்துச்சுன்னா மகா நைவேத்தியம் சொல்லுவாங்க, சாதம் பருப்பு அது வச்சு ஒரு சொட்டு நெய்யை விட்டு அதை நைவேத்தியம் பண்ணிட்டிங்கன்னா அது போதும். அது இந்த விளக்கேற்றி மஞ்சள் பிள்ளையார் இதில் ஒரே ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி அதுக்கு சந்தனம் குங்குமம் வச்சு பண்ணலாம். சில பேர் எந்த பிள்ளையார் இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட பித்தளை பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் பண்ணலாம். இல்லை ஒன்றுமே நம்மளால் அது பண்ண முடியலையா, இந்த சாணியிலலாம் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மாதிரி கூட பண்ணி நம்ம பூஜை பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி மஞ்சள் பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பூஜை அறையில் ஒரு மனையில் வச்சோ இல்லை ஒரு பிளேட்டில் உங்களுக்கு எந்த வசதி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கோலத்தை போட்டுட்டு அது போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகத்தை சொல்லுங்கள். பிள்ளையார் ஸ்லோகம் இல்லை லக்ஷ்மி ஸ்லோகம் எது தெரிஞ்சாலும் அதை சொல்லலாம். அதனால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இதுக்கு வச்சுக்கோங்க. ஸோ நான் அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு போடுறேன். நான் ஏற்கனவே பண்ணினது, என்னோடய டாக்டரோட கல்யாணம் ஆகணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு நான் பண்ணேன். அந்த ஃபோட்டோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அந்த அரிசியை லாஸ்ட் அன்னைக்கு 5 5 கணக்கு போடும்போது நம்ம கைப்பிடியால் எடுத்தால் கூட 21 கொழுக்கட்டை கண்டிப்பாக வந்துடும். நம்ம பிள்ளையார் கொழுக்கட்டைன்னு செய்வாங்க பாருங்கள், அதோட வீடியோவும் எடுத்திருக்கேன். அதையும் நான் இதில் ஷேர் பண்ணுறேன். முதல் வாரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது 5 கைப்பிடி இல்லை ஏதாவது ஒரு இதில் 5 அளவு எடுத்துக்கோங்க. சின்ன கப்பு இல்லை ஒரு சின்ன மூடி இல்லை ஒரு கரண்டி, அதில் 5 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. அதில் 5 அளவுக்கு நம்ம எந்த சின்ன அளவுக்கு நம்ம ஒரு சின்ன ஸ்பூன்லேயே வச்சுக்கோங்க. 5 ஸ்பூன் கணக்கு போட்டு ஒரு பாத்திரத்துலேயும், பித்தளை பாத்திரம் நைவேத்தியம் வைக்கிறோம் இல்லையா, அந்த பாத்திரத்தில் எடுத்து சாமிக்கிட்ட வச்சுருங்க. அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க. விளக்கே திருவிளக்கே வேந்தனுடன் பிறப்பே, ஸ்ரீதேவி பொன்மணியே அந்தி விளக்கே அலங்கார நாயகிய, காந்தி விளக்கே காமாட்சி தாயாரே, பசும்பொன் விளக்கு வைத்து பஞ்சதிரை போட்டு குளம் போல் எண்ணெய் விட்டு கோலமுடன் ஏற்றினேன் நெய் விளக்கு எந்தன் குடி விளங்க, வைத்தேன் திருவிளக்கு மாளிகையும் தான் விளங்க, மாளிகையில் ஜோதியுள்ள மாதாவை கண்டு கொண்டேன், மாங்கல்ய பிச்சை மடிப்பிச்சை தாருமம்மா, சந்தான பிச்சையுடன் தனங்களும் தாருமம்மா, பெட்டு நிறைய பூஷணங்கள் தாருமம்மா, பட்டு நிறைய பால் பசுவை தாருமம்மா, கொட்டகை நிறைய குதிரைகளை தாருமம்மா, அல்லும் பகலும் இந்த அண்டையில் நின்றிடம்மா, சேவித்தெழுந்திருந்தேன் தெய்வ வடிவம் கண்டேன், வஜ்ரக்கிடம் கண்டேன் வைடூரிய மேனி கண்டேன், முத்து கொண்டை கண்டேன் முழுப்பச்சை மாலை கண்டேன், சௌரிமுடியில் தாழைமடல் சூடக் கண்டேன், கமலத் திருமுகத்தில் கஸ்தூரி பொட்டும் மின்னக் கண்டேன், கையில் வளையல் கலகலவென ஒலிக்கக் கண்டேன், காலில் சிலம்பு கண்டேன் காலாழி பீலி கண்டேன், மங்கள நாயகியே உன்னை மனம் குளிர கண்டு கொண்டேன்
உத்யாபனம் சமர்ப்பயாமி. அன்னையே அருகிருந்து காருமம்மா, அந்த வினைகளை போக்கி எங்களை வாழ வைக்கும் குலதெய்வம் நீயே, காப்பாற்றும் தாயே எங்கள். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளையாரை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்காரு. மஞ்சளில் பிடிச்சி வச்சுருந்தாலும் பிடிச்சி வச்சு மஞ்சள் பிள்ளையாரானாலும் ரொம்ப அழகாக இருப்பார். இந்த 21 வாரம் நம்ம செஞ்சது இல்லை 48 நாட்கள் செஞ்சு மஞ்சள் ஒவ்வொரு நாளும் செய்யும்போது சின்னதாக மஞ்சள் பிடிச்சி வைக்கிறோம் இல்லையா, அந்த மஞ்சள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பீங்க. அதை கால்படாத இடத்துல செடிகளுக்கு போட்டுடலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் கரைச்சி நம்ம தண்ணியிலே ஓட விடலாம். அப்படி இல்லைன்னா தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம துளசி செடிக்கு இல்லை வீட்டில் வச்சுருக்கிற சின்ன சின்ன செடிகளுக்கெல்லாம் கூட நீங்கள் அதில் கலந்து அதில் ஊற்றிடலாம். நான் அப்படி தான் செய்கிறேன். என்னோடய வீட்டில் இருக்கக்கூடிய மாடி தோட்டத்துக்கு ஆஸ் யூஷுவல் மாடி தோட்டத்துக்கு நான் இதை நல்லா மஞ்சள் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு நிறைய தண்ணியை விட்டு நல்லா தாராளமாக நிறைய தண்ணியை விட்டு அதை என்னோடய செடிகளுக்கெல்லாம் நல்லா கலந்துட்டு அதில் ஊற்றிடுவேன். நல்லாவும் வரும். மஞ்சள் இருக்கிறதுனால அதில் பூச்சிகள் எல்லாம் வராது. பக்கத்துலலாம் வீட்டுக்குள்ளெல்லாம் பூச்சிகள்லாம் கூட வரவே வராது. 2 வகையிலும் நமக்கு பயன்தாங்க. இதில் பூஜைக்கு பூஜை ஆச்சு, வேலையும் ஆச்சு. நான் செஞ்ச இந்த பிள்ளையார் சுவைக்கோலம், இந்த வேண்டுதல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் அதை கிளாரிஃபை பண்ணுறேன். இது எங்கள் மகளுடைய பூஜை அறை லண்டனில் இருக்குது. இந்த விளக்கு உரை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் போய்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸுக்கும் நாம் அடைஞ்ச பலனை அவங்களுக்கும் அடையட்டும் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள். நான் சொன்ன இந்த பூஜா விதானங்கள் யாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க ஜஸ்ட் எனக்கு மெயில் பண்ணுங்கள், இல்லைன்னா மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேங்க. பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை நான் இதுலேயே ஷேர் பண்ணுறதா சொன்னேன். இதிலே ஷேர் பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தியாக போயிடும். அப்புறம் பூஜை எப்படி பண்ணுறது, அப்புறம் சமையல் எப்படி பண்ணுறதுன்றது உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதனால் பிள்ளையார் கொழுக்கட்டையை நான் தனியாக இன்னொரு நாள் வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோடய வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக கேட்டு கடைசி வரைக்கும் பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் அனுபவத்தை எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பூஜாவலாக உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஜானகி சந்திரமோகன். நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.